ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தீப்ஸ் ஆர்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, திருச்செந்தூர் விளாக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதோட டே 2 கண்டினியூவேஷன் தான். திருச்செந்தூர்லேருந்து நம்ம கன்னியாகுமரி போயிருந்தோம். ஸோ எங்கெங்கே விசிட் பண்ணோன்றது வீடியோ எண்டு வரையும் சொல்லியிருக்கேன். வீடியோ எண்டு வரையும் மறக்காமல் பாருங்கள். பஸ்ஸில் பேசிகிட்டு தான் போனோம். நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு சில டெம்பிள்ஸும் விசிட் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2ல் இருக்கும். நேற்று திருச்செந்தூர் வீடியோவில் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டே 2ல் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் நம்ம ஏர்லி மார்னிங்கே 5:30க்கு வந்து விசிட் பண்ணியிருக்க கோவில் பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் குலசை கோவில். இது தென் மாவட்டத்திலே தசராவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில். இங்கே பார்த்திங்கன்னா தசரா டைமில் நம்மளால் கால் கூட வைக்க முடியாது. ஏர்லி மார்னிங்கிறதால கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருக்குது. இங்கேயும் ஒரு சில கிளிப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க சாமி பார்த்திங்கன்னா முத்தாரம்மனும் ஈஸ்வரரும் இருக்காங்க மூலவராக. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட் நான் எங்கே போகிறேன்றதை வந்து பார்க்க முடியும். உங்களால் வர முடியலனாலும் அதுக்கான தரிசனத்தை வந்து நீங்கள் கும்பிட்டுக்க முடியும். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து குலசை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸான கோவில் இது. மார்னிங்கிறதால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து நைட் ஸ்டேவும் பண்ணுறாங்க. ஈஸ்வரர் சிவனும் முத்தாரம்மனும் இருக்காங்க இங்கே மூலவராக. ஸோ ரொம்பவே வந்து தென் மாவட்டத்திலே தசரான்ற டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் இது. நல்லபடியாக நாங்களும் தரிசனம் பண்ணிக்கிட்டோம், நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டே 2ல் இருக்கோம். ரெண்டாவது கோவில் இது. ஓவரி சிவன் கோவில். ஓவரி லொக்கேஷனில் இருக்குது. இது சுயம்பு லிங்கமாக பனைமரத்தை வெட்டும் போது பிளட் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து பனை ஓலையிலேருந்து சிவன் உருவானார் சுயம்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபட்டோம். தென் மூலவர் சிவனை வழிபட்டுட்டு அம்மனை வழிபட்டோம். இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டால் எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது. அப்புறம் இங்கே இருக்க கோபுரம் பார்த்திங்கன்னா வந்து 20 இயர்ஸாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல்லோட வெயிட் முதற்கொண்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல் வச்சு அதிலே செதுக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சுயம்பு லிங்க சுவாமி திருக்கோவில் இது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. முதல்ல விநாயகர் வழிபட்டு சிவனை வழிபட்டு அம்மனை வழிபடணும். இங்கே ஓரமாக கடற்கரையும் இருக்குது. அந்த மணல் வந்து பிங்க் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம போகும்போது ரொம்ப மழையாக இருந்ததால் பார்க்க முடியல. ஸோ அங்கேயுமே சிவனை வழிபட்டுட்டு அந்த வேளை வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 2வோட 3வது கோவிலில் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடியோட கோவில் இது. இது மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். கோவில் 8 மணிக்கு வந்து க்ளோசிங் டைமு. ஸோ இங்கே கோவிலில் வந்து பெருமாள் தான் வந்து மூலவர். நம்ம திருப்பதி கோவில் எப்படியோ அப்படிதான் இங்கே. ஸோ இந்த நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவில் வேறு யாருன்னா விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடியோட கோவில் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கரெக்டாக ஒரு 11 மணி போல் போயிருந்தோம். கன்னியாகுமரியில் விசிட் ஆகிருக்க கோவில் தான் இது. அந்த டைமில் ஒரு பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே முடிச்சுட்டு நல்லா சுவாமி தரிசனம் பண்ணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே திருவள்ளுவர் சிலை வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. நாங்கள் மழை டைமில் போனதால கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு. இங்கே நார்மல் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். கிளாஸ் பிரிட்ஜு, மெமோரியல் அண்ட் விவேகானந்தர் அந்த இல்லமும் தெரியுது. திருவள்ளூர் ஸ்டாச்சு எல்லாமே இருக்குது. கோவிலில் ரொம்ப அருமையாக அமைதியாக இருந்தது, நிசப்தமாக நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு விசிட் பண்ணுறதுக்காக போட்டுக்கு தான் போயிருந்தோம். போட்டிங்க்கு வந்து இங்கே டிக்கெட் பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த போட்டிங்கில் போனால் 2 to 3 மினிட்ஸ் தான் ஆக்சசபிள் நாங்கள் திருவள்ளூர் ஸ்டாச்சு பார்க்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக தெரிகிறாருன்னு சொல்லிட்டு. போட்னா பார்த்திங்கன்னா பெடல் போட்டிங் அந்த மாதிரி கிடையாது. ஒரு பெரிய போட்டு ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு மேலே அதில் ஆக்குப்பை பண்ணலாம். ஸோ நல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்டே போயிட்டோம். கிட்டே போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இங்கே வந்து விவேகானந்தர் மெமோரியல், கிளாஸ் பிரிட்ஜு, திருவள்ளூர் ஸ்டாச்சு எல்லாமே இருந்துச்சு. அவர் திருவள்ளுவர் பார்க்க பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக இருந்தார். கிட்டே போய் பார்க்கும்போது அவர் கட்டவரல் சைஸ் அவ்வளோ நல்லா பெருசாக இருந்துச்சு. நமக்கு அதுதான் தெரிஞ்சுதே. அதுக்கு மேலே கிட்டே போய் பார்க்கும்போது தெரியல. ஏன்னா 1330 குரலுக்கு அடிக்கு உரிமையாளரில் அவர். ஸோ அதனால் அப்படி தான் இருந்துச்சு. இதில் போயிட்டு தான் உள்ளே ரவுண்டாக இருக்குது. லைக் உள்ளேயே குகை மாதிரி போகுது. அங்கே தான் விசிட் பண்ணோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கும்போது ரொம்பவே பயமாக பதட்டமாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கன்னியாகுமரி. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வெயில் டைமில் விசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சன்செட் சன்ரைஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அங்கேருந்து அப்படியே போயிட்டு அருமையான மீன் சாப்பாடு தான் சாப்பிட்டோம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ்.
பீச் சைடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வந்து பகவதி அம்மன் கோவிலும் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூக்குத்தி வந்து இந்த பௌர்ணமி டைமில் ஜொலிக்கும், அந்த டோர் திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கதவு இது தான், பௌர்ணமி டைமில் மட்டும் திறப்பாங்களா. அந்த மூக்குத்தி ஒளி வந்து லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கன்னியாகுமரி ட்ரிப்பு. தென் அங்கேருந்து பஸ்ஸு வந்துச்சு. தென் நம்ம கிளம்பிட்டோம். இதான் நம்ம கன்னியாகுமரி ட்ரிப்போட விலாகு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்குறேன். பாய்.